நீதிமொழிகள் அதிகாரம் 31. அரசனுக்கு அறிவுரை. மாசாவன் அரசனான லெமுவேலின் மொழிகள் இவை. அவனுடைய தாய் தந்த அறிவுரைகள். பிள்ளாய், என் வயிற்றில் பிறந்தவனே, என் வேண்டுதலின் பயனாய் கிடைத்த என் பிள்ளாய், நான் சொல்வதை கவனி. உன் வீரியத்தை எல்லாம் பெண்களிடம் செலவழித்து விடாதே. அரசரை அழிப்பவர்களை அணுகாதே. லெமுவேலே, கேள். அரசருக்கு குடிப்பழக்கம் இருத்தலாகாது, அது அரசருக்கு அடுத்ததன்று. வெறியூட்டும் மதுவை ஆட்சியாளர் அருந்தலாகாது, அருந்தினால் சட்டத்தை மறந்து விடுவார்கள். துன்புறுத்தப்படுவோருக்கு நீதி வழங்க தவறுவார்கள். ஆனால் சாகும் தருவாயில் இறப்பவருக்கு மதுவை கொடு. மனமுடைந்த நிலையில் இருப்பவருக்கும் திராட்சை ரசத்தை கொடு. அவர்கள் குடித்து தங்கள் வறுமையை மறக்கட்டும், தங்கள் துன்பத்தை நினையாதிருக்கட்டும். பேச தெரியாதவர் சார்பாக பேசு. திக்கற்றவர்கள் எல்லாருடைய உரிமைகளுக்காகவும் போராடு. அவர்கள் சார்பாக பேசி நியாயமான தீர்ப்பை வழங்கு. எளியோருக்கும் வறியோருக்கும் நீதி வழங்கு. நல்ல மனையாள், திறமை வாய்ந்த மனத்திடமுள்ள மனையாளை காண்பது மிக மிக அரிது. அவள் பவளத்தை விட பெருமதிப்புள்ளவள். அவளுடைய கணவன் அவளை மனமாற நம்புகிறான். அவளால் அவனுக்கு நலமும் வளமும் பெருகும். அவள் தன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நல்லதையே செய்வாள், ஒரு நாளும் தீங்கு நினையாள். கம்பளி, சணல் ஆகிய பொருள்களை தானே தேடிக் கொணர்வாள். தன் வேலை அனைத்தையும் விருப்புடன் தானே செய்வாள். அவளை ஒரு வணிக கப்பலுக்கு ஒப்பிடலாம். அவள் உணவு பொருட்களை தொலையிலிருந்து வாங்கி வருவாள். வைகரையில் துயில் எழுவாள். வீட்டாருக்கு உணவு சமைப்பாள். வேலைக்காரிகளுக்குரிய வேலைகளை குறிப்பாள். ஒரு நிலத்தை வாங்கும் போது தீர எண்ணி பார்த்தே வாங்குவாள். தன் ஊதியத்தை கொண்டு அதில் கொடி முந்திர தோட்டம் அமைப்பாள். சுறுசுறுப்புடன் அவள் வேலை செய்வாள். அயர்வின்றி நாள் முழுதும் ஊக்கம் குன்றாது உழைப்பாள். தன் உழைப்பு நற்பலன் தரும் என்பது அவளுக்கு தெரியும். அவள் தன் வீட்டில் ஏற்றி வைத்த விளக்கு ஒருபோதும் அணையாது. ராட்டினத்தை தானே பிடித்து வேலை செய்வாள். நூல் இலைகளை தன் விரல்களால் திரிப்பாள். எளியவனுக்கு உதவி செய்ய தன் கையை நீட்டுவாள். வறியவனுக்கு வயிறார உணவளிப்பாள். குளிர்காலத்தில் அவள் வீட்டாரை பற்றிய கவலை அவளுக்கு இராது. ஏனெனில் எல்லாருக்கும் திண்மையான கம்பளி போர்வை உண்டு. தனக்கு வேண்டிய போர்வையை தானே நெய்வாள். அவள் உடுத்துவது பட்டாடையும் பலவண்ண உடைகளுமே. அவளை மணந்த கணவன் ஊர் பெரியோருள் ஒருவனாயிருப்பான். மக்கள் மன்றத்தில் புகழ் பெற்றவனாயிருப்பான். அவள் பட்டாடைகளை நெய்து விற்பாள். வணிகரிடம் இடுப்பு கச்சைகளை விற்பனை செய்வாள். அவள் ஆற்றலையும் பெருமையையும் அணிகலனாக பூண்டவள். வருங்காலத்தை கவலையின்றி எதிர்நோக்கி இருப்பாள். அவள் பேசும்போது ஞானத்தோடு பேசுவாள். அன்போடு அறிவுரை கூறுவாள். தன் இல்லத்தின் அலுவல்களில் கண்ணும் கருத்துமாய் இருப்பாள். உணவுக்காக பிறர் கையை எதிர்பார்த்து சோம்பியிருக்க மாட்டாள். அவளுடைய பிள்ளைகள் அவளை நற்பேறு பெற்றவள் என வாழ்த்துவார்கள். அவளுடைய கணவன் அவளை மனமாற புகழ்வான். திறமை வாய்ந்த பெண்கள் பலருண்டு, ஆனால் அனைவரிலும் சிறந்தவள் நீயே என்று அவன் சொல்வான். எழில் ஏமாற்றும், அழகு அற்று போகும். ஆண்டவரிடம் அச்சம் கொண்டுள்ள பெண்ணே புகழத்தக்கவள். அவளுடைய செயல்களின் நற்பயனை எண்ணி அவளை வாழ்த்துங்கள். அவளது உழைப்பை மக்கள் மன்றம் பாராட்டுவதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஹோலி பைபிள் தமிழ் சேனலில் திங்கள் முதல் வெள்ளி வரை திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரமானது பதிவேற்றம் செய்யப்படும். நம் அன்பு கடவுளின் ஆசியும் அருளும் இன்னும் பலருக்கு கிடைக்கப்பெற ஹோலி பைபிள் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். நன்றி.